வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. சொல்லுங்க. இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுத்ரிஸ்தோமம் சச்சதா அபருஷ்ணியா அசிக்னியா மருத்வ்ருதே விதஸ்தயா ஆர்ஜீகீயே ஸ்ருணுஹ்யா சுஷோமயா. உபனிஷத் ஈஸ்வரனுடைய லக்ஷணங்களையெல்லாம் சொல்லி ஈஸ்வரனை எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல அம்சங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஸ்நான மந்திரங்களை முதல்ல உபதேசம் பண்ணுகிறது. இந்த ஸ்நான மந்திரங்களில் தூர்வா சூக்தம், மிருத்திகா சூக்தம், இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறது அகமர்ஷண சூக்தம். இதெல்லாம் இந்த ஸ்நானத்தினுடைய அங்கங்கள். இதில் ஒரு மந்திரமாக ஒரு ரிக்கில் சில ரிக்குகள் முழங்கால் வரைக்கும், சில ரிக்குகள் இடுப்பு வரைக்கும், சில ரிக்குகளில் ஸ்நானம் முங்கி ஸ்நானம் பண்ணுற வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆக கங்காதி நதிகளையெல்லாம் எந்த நதியில் நாம் ஸ்நானம் பண்ணுறோமோ அந்த நதியில் கங்காதி சமஸ்த நதிகளையும் ஆவாகனம் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ கடைசியாக இந்த மந்திரங்களை எல்லாம் பார்த்தோம். இப்போ திரும்பவும் நம்ம நான் போன தடவை இதை சொல்லலேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஸ்நானம் பண்ணுற போது ஜலத்தில் முங்கி கொஞ்ச நேரம் பிராணாயாமம் பண்ணிகிட்டே சில மந்திரங்களை சொல்லணும். மூச்சை அடக்கிண்டு ஜலத்துக்குள்ளே முங்கி மூச்சை அடக்கிண்டு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் வருகிறது. நான் மந்திரத்தை சொல்கிறேன், அப்புறம் பார்ப்போம். ரிதஞ்ச சத்யஞ்ச அபீத்தாத் தபஸஹ அத்யஜாயத ததோ ராத்ரிரஜாயத ததः சமுத்ரோ அர்ணவः சமுத்ராதர்ணவாத் அதிசம்வத்சரோ அஜாயத அஹோராத்ராணி விததத் விஸ்வஸ்ய மிஷதோ வசீ சூர்யா சந்திரமசௌ தாதா யதா பூர்வமகல்பயத் திவஞ்ச பிருத்திவீஞ்ச அந்தரிக்ஷம் அசோ சுவஹ. இது பிராணாயாமத்தோட ஸ்நானத்தை பண்ணக்கூடிய மந்திரம். உள்ளுக்குள்ளே பிராணாயாமம் பண்ணுறபோது இதெல்லாம் நினச்சிக்கிறான். பிராணாயாம ஜலத்துக்குள்ளே இருந்துண்டு மூச்சை அடக்கிண்டு இந்த மந்திரார்த்தங்களை தியானம் பண்ணணும். அந்த மந்திரங்களை சொல்லிண்டு மனசுக்குள்ளேயே சொல்லிண்டு இந்த மந்திரார்த்தங்களை நினச்சி பார்க்கணும். ரிதஞ்ச சத்தியஞ்ச, இந்த ரிதம் சத்தியங்கிறது அடிக்கடி சாஸ்திரத்தில் இருந்துகிட்டே இருக்குது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய தடவை இதை நினைக்க வேண்டியிருக்கு. நம்ம சாப்பிட்றதையே பரிசேச்சனம் பண்ணுறதையே இதை சொல்கிறோம். அதோட அர்த்தம் என்னென்னா, நான் எப்பவும் ரிதம் சத்தியம். ரிதம்னு சொன்னால் யதார்த்த ஞானம்,
சத்தியம்னு சொன்னால் ததா பாஷணம் அனுஷ்டானம். எப்போவுமே சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது ரிதம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சத்தியம். பொதுவாக ரிதம் சத்தியத்துக்கு ஒரே அர்த்தம்தான். ஆனால் அடிக்கடி இந்த ரிதம் சத்தியம், ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம, ஏன்னா இதை அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே இருக்குது. ஆகவே ரிதஞ்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச சத்யஞ்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச, வேதத்தில் நிறைய இடத்துல இது வந்துட்டே தான் இருக்குது, ரிதம் சத்தியம். ஆக இவன் ரிதஞ்ச சத்தியஞ்ச, இங்கே என்ன சொல்கிறார், நாம் நினைக்கிறது ரிதம், அதை அப்படியே பேசுறது சத்தியம். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது சத்தியங்கிறார். ரிதம்னு சொன்னால் இன்னொரு அர்த்தமும் இருக்குது. நீங்கள் ஞாபகம் வச்சுங்கோ. ரிதம்னு சொன்னால் யதார்த்த ஞானம், சத்தியம்னு சொன்னால் ததா பாஷணம் அனுஷ்டானம். அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, ரிதம்னு சொன்னால் யதார்த்த சங்கல்பம் ததா பாஷணம். சங்கல்பங்கிற சப்தமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக யதார்த்த ஞானம் யதா சங்கல்பா ததா பாஷணம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமை, அதுதான் ரிதம் சத்தியம். எப்போவுமே மனசுக்கும் வாக்குக்கும் கான்ட்ரடிக்ஷன் வரக்கூடாது. அப்படி வந்தால் செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். ஆக மனசுக்கும் வாக்குக்கும், அதனால தான் ரிக்வேதத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம். ரிக்வேத உபனிஷத்தில் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாச்சி பிரதிஷ்டிதம். பொதுவாக சத்தியத்துக்கு லட்சணமே எண்ணங்களுக்கும் பேச்சுக்கும் முரண்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சத்தியம்னு பேர். நம்முடைய தாட்டுக்கும் நம்ம வேர்ட்ஸுக்கும் கான்ட்ரடிக்ஷன் வரக்கூடாது. அப்படி கான்ட்ரடிக்ஷன் வந்தால் அதுக்கு பேர் சத்தியம் கிடையாது. இந்த பாடி ஆல்சோ சேர்ந்ததுன்னு சொன்னால் அது ஆர்ஜவம்னு சொல்லிவிடுவோம். இப்போ பிராணாயாமம் குறியாத் அப்படின்னு சொன்னால், பிராணாயாமம் பண்ணுற போது அதுக்குள்ள விதிப்படி நம்ம பண்ணினோமானா அது ஆர்ஜவம் ஆகிடும். ஆர்ஜவம்னு சொன்னால் உடம்பு மனசு எண்ணம் மூணும் ஒன்றா இருக்கிறது. பொதுவாகவே சொல்கிறது உண்டு, வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா இந்த மூணும் ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிம்பா. தாட், வேர்ட் அண்ட் டீடு மூணும் ப்ராப்பராக அலைன்மெண்ட் ஒன்றா இருந்ததுன்னு சொன்னால் அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. இதை மூணையும் அலைன் பண்ணுறது தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆக இங்கே என்ன சொல்கிறார், இந்த ரிதம் சத்தியம் இன்னொரு அர்த்தம் இங்கே இருக்குது. ஏன்னா இதில் இந்த மகாநாராயண உபனிஷத்தில் 2 கமெண்ட்ரி இருக்குது. 2 கமெண்ட்ரின்னா மந்திரங்கள் சில இடங்களில் மாறுறது. திராவிட பாடம்னு ஒன்று இருக்குது, வைஷ்ணவாள்லாம் சொல்கிற பாடம். இந்த மகாநாராயண உபனிஷத்தில் மாத்திரம் பாடபேதம் கொஞ்சம் இருக்குது. நான் வரத்துக்கு முன்னாடி நான் வேறு ஏதோ ஒரு மீனிங்கை பார்த்துட்டு வந்தேன், இங்கே வந்து பார்த்தா வேறு ஏதோ மீனிங் இருக்குது. அப்புறம்தான் அந்த மந்திரம் ஆர்டர் சரியாக வரலையேன்னு கவனித்து பார்த்தா இன்னொரு பக்கத்துக்கு போனால் அது ரெண்டு விதமான பாஷ்யம் இந்த ஒரே புஸ்தகத்தில் இருக்குது. அதனால் அது முதல்ல இருக்கா, இது முதல்ல இருக்குது. இந்த மந்திரத்தை பார்க்குறப்போ சில சமயம் சில மந்திரம் மாறுறது. அதனால் அந்த மந்திரத்தை மாறுறதை கவனிக்காமல் பாஷ்யமாக படிச்சுட்டு வந்துட்டோம்னு கிளாஸுக்கு வந்து உட்காந்தா வர்ற வழியில் பாதி இன்னும் இந்த மந்திரம் ஆர்டர் சரியாக இல்லையேன்னு பார்த்தோம்னா நான் எந்த சம்பிரதாயத்தில் படிச்சிருக்கேனோ அதை தான் சொல்ல முடியும் எனக்கு. அது மாத்திரம் இல்லை, அதில் மந்திரம் கொஞ்சம் வித்தியாசம் தவிர பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இங்கே வந்தப்புறம் ஒரு அர்த்தம் தெரியுறது. என்ன அர்த்தம்னா, ரிதம்னு சொன்னால் அஜ்ஞானம் வரைக்கும் எது உண்மையோ அது ரிதம். அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் எது உண்மைன்னு நினைக்கிறோமோ அதுக்கு பேர் ரிதம். சிம்பிளாக சொன்னால் வியாபகாரிக சத்தியம். சத்தியம்னு சொன்னால் பாரமார்த்திக சத்தியம். அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. ஞானத்துக்கு அப்புறம் இதுக்கு சத்தியத்துவம் கிடையாது. ஞானத்தினால தெரிகிற சத்தியம் ஞானம் வராத வரைக்கும் இருக்கிற சத்தியம். ஞானம் வராமல் இருக்கிற வரைக்கும் பேதமெல்லாம் சத்தியம்.
ஞானம் வந்ததுக்கு பிறகு அபேதம்தான் சத்தியம். ஞானம் வர்றதுக்கு முன்னால் துவைத்தந்தான் சத்தியம். ஞானம் வந்ததுக்கு பிறகு அத்வைத்தந்தான் சத்தியம். அப்படி எடுத்துக்கணும். ஆக ஞான உதயாத் பூர்வம் ரிதம், ஞான அனந்தரம் சத்தியம். என்ன ஞானம் கேட்டால் என்ன சொல்கிறது? பிரம்ம ஞானம், சத்திய ஞானம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த ஒரு குறளை வச்சுட்டே சொல்லிடலாம் எல்லாத்தையும். ஆஹா, ரிதஞ்ச சத்தியஞ்ச தபசா அபீத்தாத் தபசா அத்தியஜாயத. ரிதஞ்ச சத்யஞ்சாபீத்தாத் தபசோத்யஜாயத. அபீத்தாத், அபீத்தாத்னா எங்கும் பிரகாசமாக இருக்கிற, எப்போ எவர் என்னது எவர் எவிடண்ட் அப்படிலாம் சொல்கிறோமே, எப்போ அபீத்தம்ங்கிற பதத்துக்கு யுத்த சப்தத்துக்கு பிரகாசம்னு அர்த்தம். அபீத்தாத்து சொன்னால் அபிதா யுத்தாத். அபிதா யுத்தாத்னா என்ன அர்த்தம்? சர்வத்திர சர்வ பிரகாசகா, சர்வத்திர பிரகாசிக்கிறது, எங்கே பார்த்தாலும் பிரகாசிக்கிறது, விளங்கிறதுன்னு அர்த்தம். தபசா அதி அஜாயத, தபஸுக்கு பிறகு தோன்றியது. தபசா தபஸை சார்ந்து தோன்றியிருக்கு. எல்லாம் பிராணாயாமத்தோடு இப்போ நம்ம அர்த்தம் படிக்கிறதுக்கு டைம் ஆகுது, மூச்சு வாங்கிறதுன்னு. ஸ்நானம் பண்ணுறப்போ வேகமாக சொல்லுவான் இல்லையா உள்ளுக்குள்ளே, ரிதஞ்ச சத்யஞ்சாபி தா தபசோத்திய ஜாயதா தோராத்திர ரஜாயத சம, அதுக்கு தான் மனப்பாடம் பண்ணி வைக்கிறது. இப்போ பிராணாயாமமும் பண்ணணும், மனசுக்குள்ளே மந்திரத்தையும் நினைக்கணும், மந்திரார்த்தத்தையும் நினைக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. முங்கி பண்ணி பாருங்க தெரியும். ஏதாவது தொட்டியாவது கட்டிண்டு பண்ணி பாருங்க, அதுதான் தெரியும். அப்போ உள்ள பிராணாயாமம் சரியாக பண்ணணும்னா வெளியில் பிராணாயாமம் பண்ணி பழகிக்கணும். உள்ளுக்குள்ளே போயிட்டு மேலேயும் வரக்கூடாதுன்னா அப்புறம் ஆளே காண மாட்டான். ஆஹா, தபசா அபீத்தாத். தபசான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல தபஸ் சப்தத்துக்கு பிளானிங்னு அர்த்தம். இந்த இடத்துல தப ஆலோசனை. இந்த இடத்துல தஸ்ய ஞானமயம் தபஹா அப்படின்னு முண்டகோபனிஷத்தில் இருக்கு. எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் எஸ்ய ஞானமயம் தபஹா. ஞானமயம் தபஹானா அறிவுமயமான தபஸ்ன்னு முண்டகோபனிஷத் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிளான் பண்ணுறதுன்னு அர்த்தம். பகவான் யாரோட கர்மாவுக்கு எப்படி எப்படி கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்குறாரோ அப்படின்னு அர்த்தம். தபஸை சார்ந்து இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆச்சு. இந்த வார்த்தையோட சப்தம் என்னென்னா பகவான் திட்டமிட்டு இந்த உலகத்தை படைத்தார், அவ்வளோதான். ரிதஞ்ச சத்யஞ்சாபீத்தா தபசோத்திய ஜாயத அப்படிங்கிற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? சாரம் என்னன்னு கேட்டால், பகவான் ரொம்ப திட்டம் போட்டுத்தான் இந்த மாயா சகித பிரம்மன், மாயை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்பப்போ சொல்கிறது உண்டு இல்லையா, பகவானோட மைண்ட் என்னன்னா மாயா இல்லையா, பகவானோட மைண்ட் என்னன்னா மாயை தான். மாயை தான் பகவானோட மனசுன்னு சொல்லுவோம். அப்போ அதில் தான் அவருக்கு இந்த பிளான் பண்ணுறார். நிமித்த காரணம், இன்டெலிஜென்ட் காஸ். இன்டெலிஜென்ட் காஸ் அவர் என்ன பண்ணுறாருனா, இவனுக்கு இந்த கர்மா இருக்கா, இவனுக்கு இதுதான் ஜென்மா அப்படி சொல்லி அதான் சொல்லுவார் சாஸ்திரங்களில். பகவான் அந்தந்த உடம்பில் இருக்கிற ஜீவர்கள் பண்ணியிருக்கிற கர்மானுசாரமாக ஷரீரத்தையும் அந்த என்விரோன்மெண்ட்டையும் ரிலேஷன்ஷிப்பையும் கொடுக்குறாராம். தத்தத் கர்மானுசாரேன. இறைவன் உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுக்கிறான். இப்படி சொல்கிற ஒன்று. இறைவன் உயிர்களுக்கு தனு கரண புவன போகம் எவ்வளோனா இருக்குது பாருங்க. உயிர்னா என்ன? ஜீவாத்மா. ஜீவாத்மா பெர்மனண்ட்டாக இருக்குது, பகவான் மாதிரியே அனாதி. இந்த ஜீவாத்மாவுக்கு தனுன்னா என்ன? இது உடம்பு. கரணம்னா என்ன?
சென்ஸ் ஆர்கன்ஸ் கூட உள்ளே இருக்குது. அந்த சென்ஸ் ஆர்கன்ஸு வெளிப்படுறதுக்கு உடம்பை கொடுத்துட்டு கண்ணு தெரியாமல் போயிடுதுன்னா, காது கேட்காமல் போயிடுதுன்னா, இப்போ உடம்பை கொடுத்தா மாத்திரம் போகாது, அந்த உடம்புக்குள்ளே கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும். தனு கரணம். அப்புறம் புவனம். புவனம்னா என்ன? கூவம் நதிக்கரை. அடையார் கூவம் மத்தியே அப்படின்னு சங்கல்பம் பண்ண வேண்டியதான். கங்கா யமுனையோர் மத்தியே மாதிரி. புவனம். புவனம்னா என்ன? என்விரான்மெண்ட். போகம்னா என்னன்னா ப்ளஷர் அண்ட் பெயின். ப்ளஷர் அண்ட் பெயின், சுகதுக்கம். ஆக போகம்னா என்னென்னா, போகம்னா எப்போ பார்த்தாலும் என்ஜாய்மெண்ட்டு கிடையாது. எப்போ பார்த்தாலும் இதையே என்னது ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருக்கிறது இல்லை, அதெல்லாம் கிடையாது. இங்கே போகம் எல்லாம் வந்து சனி தசை குரு தசை அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் அனுபவிக்கிறது. தனு கரண புவன போகம். இறைவன் உயிர்களுக்கு தனு கரண புவன போகத்தை கொடுத்தான்னு பிராணாயாமம் பண்ணின்னு நினைக்கிறான். ரிதஞ்ச சத்யஞ்சாபீத்தாத் தபசோத்யஜாயத. தபஸா அதி ரிதஞ் சத்யஞ்ச அஜாயத. அஜாயத்தங்கிறது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சத்தியம் அஜாயத்தாலாம் கிடையாது, சத்தியம் எப்பவும் இருக்குது. ஆக இந்த சிருஷ்டியை பகவான் படைச்சார். இந்த சிருஷ்டியில் என்னது பரமார்த்த சத்தியமும் இருக்குது, வியாவகாரிக சத்தியமும் இருக்குது. பரமார்த்த சத்தியமும் வியாவகாரிக சத்தியமும் சேர்ந்து தான் இருக்குது. சைமல்டேனியஸாக நமக்கு கான்ஷியஸ்னஸும் இருக்குது, மைண்டும் இருக்குது, இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிற மாதிரி. அப்படி இந்த ஹோல் சிருஷ்டி அப்படி தான்ப்பா இருக்குது. அத்தியஜாயத. பகவான் திட்டமிட்டு இந்த உலகத்தை படைத்தார். உயிர்கள் அவரவர்கள் செய்கின்ற வினைகளின் பயன்களை அனுபவிப்பதற்காக இறைவன் இம்மாபெரும் படைப்பை படைத்தார் அப்படின்னு நினைக்கிறான். திட்டமிட்டு படைத்தார். திட்டமிடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவரவர்களுடைய வினைகளுக்கேற்றபடி கொடுக்க வேண்டும் என்று. அவர் கர்மபல தாத்தா, ஈஸ்வரன் கர்மபல தாத்தா. அந்தந்த ஜீவர்களுக்கு அந்தந்த கர்மாவனுடைய பலனை கொடுக்கறதுக்காக அப்படி படைத்தார் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அதுலேருந்து அது மாத்திரம் இல்லை, ததா ராத்திரிஹி அஜாயத. அதுலேருந்து ராத்திரி வந்தது, பகலும் வந்ததுன்னு சேர்த்துக்கணும். ராத்திரி ரஜாயத. ததா சமுத்திரஹா. சமுத்திரஹான்னா கடல் தோன்றியது. அர்ணவஹான்னு சொன்னால் இந்த 7 கடல் சொல்கிறோமே, லவனேக்ஷு சுரா சர்ப்பி ததி இதெல்லாம் மதுலாம் சொல்கிறோமே, 7 கடல் சொன்னேனே. உப்பு கடல், அப்புறம் கரும்பு சாறு கடல், அப்புறம் இந்த கடல் என்னது தேன் கடல், பார்க்கடல், தயிர் கடல், அதுதான் அர்ணவஹா. ஏன்னா சமுத்திர சப்தத்துக்கும் அர்ணவ சப்தத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். ஆஹா தத சமுத்திராத் அர்ணவஹா, அதுலேருந்து தோன்றியதுன்னு அர்த்தம். சமுத்திராத் அர்ணவாத் அதி. சமுத்திரம் அர்ணவம் தோன்றினத்துக்கு பிறகு சம்வத்சரஹா அஜாயத. வருஷங்கள் தோன்றின, மாதங்கள் நாட்கள் தோன்றின, காலங்கள் தோன்றினங்கிறதுக்கு இதெல்லாம் வரிசையாக சொல்கிறார். நீங்கள் இதெல்லாம் ஆர்டர்லாம் பார்க்காதீங்க. என்னது இது பண்ணுறதுக்கப்புறம் அது வந்துதா, அதுக்கப்புறம் வந்துதா, இது வந்தான்னு தலையை பிச்சுக்கப்படாது. சிருஷ்டி வந்தது. சிருஷ்டினாலே இதில் 2 அம்சம் 3 அம்சம் இருக்குது. தேச கால வஸ்து. பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா சக்தி விலாச மாயா கல்பித தேச கால கலனா. மாயா கல்பித தேச கால கலனா, அது மறக்கவே விடாது. சிருஷ்டின்னா இதுதான், ஸ்பேஸ் டைம் வஸ்து என்டிட்டி, இதுதான் இருக்குது. என்ன இருக்குது ஹோல் சிருஷ்டியில் பார்த்தா? கால தேச வஸ்துக்கள் இருந்து கொண்டிருக்கு. அதை வந்து வர்ணனை பண்ணுறது. சம்வத்சரஹா அஜாயத. அஹோராத்திராணி விததத்து விஸ்வஸ்ய மிஷதோ வசி. அஹோராத்திராணி. அப்புறம் என்னதுன்னா, இன்னும் அதுக்குள்ளேயே நம்ம போட்டுக்க வேண்டியது, அதாவது செகண்டு, மினிட்டு, முகூர்த்தம் எல்லாம் விததத்து.
விஸ்வஸ்ய மிஷதோ வசி. இந்த உலகத்தை மிஷதான நிமேஷம்னு அர்த்தம். விஸ்வஸ்ய மிஷதோ வசி, அதை படைச்சது மாத்திரமில்லை, தன் கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கார் பகவான். அந்த பகவானுடைய அந்த ஆர்டருக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே காரியம் பண்ணுகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் வசி. அது மாத்திரமில்லை, சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்து. இதுக்கு காலத்துக்கு காரணமான சூரியனையும் சந்திரனையும் தாத்தா, தாத்தானா சிருஷ்டிகர்த்தா, யதாபூர்வம் ஒரு சிருஷ்டிலையும் முன்னால் எப்படி இருந்தோ அப்படி தான் பண்ணுறாராம். ஏற்கனவே இருந்தது தான், திரும்ப திரும்ப அதே தான் வருது. எல்லாமே நிறைய ரிவைவ் ஆகுது பாருங்கள். தஞ்சாவூர் ஆர்ட்டு ரிவைவ் ஆகுது, அந்த பழைய இதெல்லாம் ரிவைவ் ஆகுது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எல்லோரும் உலக்கையெல்லாம் எடுத்துக்க போகிறா, அம்மியெல்லாம் எடுத்துப்பா. இப்படி யதாபூர்வம் அகல்பயத்து எல்லாம் டாக்டர்லாம் சொல்லுவாள். இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கோ சொல்லி அதுக்கெல்லாம் பணம் கூடிடும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது, இப்போ எல்லாம் பைசா. யதாபூர்வம் அகல்பயத்து, இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கோட் பண்ணுவாள். யதாபூர்வம் அகல்பயத்து, முன்னால் எப்படி இருந்தோ அப்படியே தான், புதுசாக ஒன்றும் இல்லை. திடீர்னு எல்லாம் சிருஷ்டியில் வந்து மூக்கை மாற்றி காதை மாற்றி இங்கெங்கே இடத்த மாற்றியாக வச்சுருவார். அந்த சிருஷ்டியில் காது இங்கே இருந்தது, இந்த சிருஷ்டியில் காது இங்கே இருக்குது, அப்படிலாம் கிடையாது. இந்த சிருஷ்டி அப்படியே தான் வந்துட்டே இருக்கான். இது அடிக்கடி சாஸ்திரத்தில் கோட் பண்ணுறது. யதாபூர்வம் தாத்தா அகல்பயத்து, முன்பு எப்படி பண்ணினாரோ அப்படியே தான் பண்ணுகிறார். திவஞ்ச பிருத்திவீஞ்சாந்தரிக்ஷமதோ சுவஹா, அவ்வளோதான். திவஞ்ச, திவஞ்சன்னா ஆகாசம், இது சொர்க்கலோகம், பிருத்திவின்னா பூலோகம், அந்தரிக்ஷம், அந்தரிக்ஷம்னு சொன்னால் இடைப்பட்ட உலகங்கள், சுவஹா திவின்னா மேலே, சுவஹா சொர்க்கலோகத்தையும் படைச்சார், அவ்வளோதான். இந்த பிராணாயாமம் பண்ணுற போது ஜலத்துக்குள்ளே இருந்துன்னு பிராணாயாமம் பண்ணுற போது பகவானுடைய சிருஷ்டியை தியானம் பண்ணணும், அவ்வளோதான். ஹோல் கிரியேஷனை தியானம் பண்ணணும். அந்த கிரியேஷனில் இதுதான் இருக்குது. என்ன இருக்குது? டைம், அப்புறம் இந்த ஆகாசம், லோகங்கள் எல்லாத்தையும் தியானம் பண்ணுறது. இந்த வேதத்தோட விசேஷமே என்னென்னா எப்போவுமே விஷால புத்தி தான். இந்த வேதத்தோட நிறைய மந்திரங்களை பார்த்தா நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா மனசில் விஷால புத்தியைத்தான் விருத்தி பண்ணிகிட்டே போகும். இந்த நேரோ மைண்டே கிடையாது. இந்த சிருஷ்டியவே பெருசாக நினைக்கிறத வசுதைவ குடும்பகம், அந்த மனோபாவம் தான் நிறைய இருக்குது. அதனால் பிராமணன் எப்போவுமே லோகாஹா சமஸ்தாக சுகினோ பவந்துன்னு பிரார்த்தனை பண்ணுறதான் பிராமணனோட வேலையே. அடுத்த மந்திரம், யத் பிருத்திவ்யாகும் ரஜஹா யத் பிருத்திவ்யாம் ரஜஸ்வ யத் பிருத்திவ்யாம் ரஜஹா ஸ்வமாந்தரிக்ஷே விரோதசி இமாகுஸ்ததாபோ வருணः புனாத்வகமர்ஷணः புனந்து வசவः புனாது வருணः புனாத்வகமர்ஷணः ஏஷ பூதஸ்ய மத்யே புவனஸ்ய கோப்தா ஏஷ புண்ணியக்ருதாம் லோகான் ஏஷ மிருத்யோஹ ஹிரண்மயம் தியாவா பிருத்திவ்யோஹ ஹிரண்மயகும் சக்ஷ்ருதகும் சுவஹ சனசுவஹ சகும்ஷிஷாதீ. யத் பிருத்திவ்யாம் ரஜஸ்வம் ஆந்தரிக்ஷே விரோதசி. பிருத்திவ்யாம் யத் ரஜஹ, பிருத்திவ்யாம்னா இந்த பூமியில் இருக்கிற அசுத்தம், ஸ்வச் பாரத்.
பிருத்திவியாம்னா பூமியில் இருக்கிற அசுத்தம், பாபம்ங்கிறார். ரஜஹான்னா பாபம்னு அர்த்தம். ஸ்வம் ரஜஹா இன்னொன்று சேர்த்துட்டார். இந்த பூமியிலையும் இருக்குது, இது ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணுறார். பூமியில் இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒட்டு மொத்தமாக பண்ணுற நிறைய பாபம், சமஷ்டி பாபம்னு பேர். தனித்தனியாக அவன் பண்ணுற பாபம், தனித்தனியாக பண்ணுற பாவம்லாம் ஒன்றா சேர்ந்துன்னா என்ன ஆகும்? தனித்தனியாக பண்ணுற புண்ணியமெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும்? யோசிக்கிறது இல்லை. ஆக ஒட்டுமொத்த பாபங்கள். ஆக பிருத்திவியாம் யத் ரஜஹா, இந்த பூமியில் ஸ்வம் ரஜஹா, ஸ்வம் ஆந்தரிக்ஷே இருக்கு இல்லையா, அதை பிரிக்கணும். ஸ்வம் ரஜஹா, இந்த பூமியில் நான் எந்த பாபங்களை எல்லாம் பண்ணினேனோ, ஆந்தரிக்ஷே விரோதசி, ஆந்தரிக்ஷே, ஆந்தரிக்ஷே சொன்ன ஸ்வர்கலோகம், அந்தரிக்ஷலோகம், விரோதசி, விரோதசின்னா ஒருத்தர் ஒரு அர்த்தம் சொல்கிறார். விரோதசின்னா பாதாள லோகம், அந்தரிக்ஷே விரோதசி, கீழே இருக்கிற லோகம். எந்தெந்த உலகத்தில் நான் உடம்பெடுத்து அந்தந்த உலகத்தில் பாபம் பண்ணினேனோ அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். ஆனால் முக்கியமாக பூலோகத்தில் தான் புண்ணிய பாபங்கள்லாம் சொல்கிற வழக்கம். மற்ற லோகங்கள்லாம் போக லோகங்கள், பூமியில் மாத்திரம்தான் கர்ம பூமி. சில பேர் சொல்கிறா இல்லையா, இது பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் அமெரிக்காவில் பண்ணினா சந்தியாவந்தனத்துக்கு பலன் உண்டா இல்லையா? என்ன இந்தியாவில் பண்ணினா தான், அதுவும் தஞ்சாவூரில் காவேரி கரையில் பண்ணினா தான் புண்ணியம்னா. இன்னொருத்தன் சொன்னால் இல்லை தாமிரபரணி அதை விட விசேஷம்னா. இதெல்லாம் கிடையவே கிடையாது, கங்கைக்கு போய் பண்ணால் தான் போகும்னா. ஆக நம்ம சாஸ்திரப்படி பார்த்தா பூலோகமே மனுஷ சரீரமே கர்மபூமி. மனுஷ சரீரம், இந்த ஜீவனுக்கு மனுஷ சரீரத்தில் தான் புண்ணிய பாபங்களே பண்ண முடியும். இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா, அதனால தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா போகபூமி, அமெரிக்காலாம் போகபூமின்னு. சென்னை மாத்திரம் வாழ்கிறதா என்ன? இது பிரதானமாக போகபூமியா பிரதானமாக புண்ணிய பூமியா? சொல்லுங்க பார்ப்போம். தர்மமிகு சென்னையில்னு பாடினார் யார்? வள்ளலார் அன்னைக்கு. இப்போ இருக்கான்னா, சுவாமிஜி நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் போக பிரதானந்தான். போகபூமி கர்மபூமிங்கிறது என்னன்னா, போகபூமிங்கிறது சொர்க்கத்தை தான் போகபூமிம்பா. இந்த பூலோகத்தில் எல்லாமே கர்மபூமி தான். மனுஷ சரீரமே கர்மபூமி தான். ஏன்னா இந்த சரீரத்தையே நம்ம என்ன சொல்கிறோம்? ஆயத்தனம்ங்கிறோம். புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு பகவான் உடம்பை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறோம், புண்ணிய பாபத்தை பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்கார் இல்லையா? நம்ம தத்துவபோதத்தில் என்ன படிக்கிறோம்? பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைஹி கிருதம், அப்புறம் பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைஹி கிருதம் சத்து கர்மஜன்யம் சுகதுக்காதி போக ஆயத்தனம் அப்படின்னு படிக்கிறோம். சுகதுக்காதி போக ஆயத்தனம் மாத்திரம் இல்லை, சுகதுக்க காரண கர்ம ஆயத்தனம் அப்படி. புண்ணிய பாபத்தை பண்ணுறதுக்கும் இந்த சரீரம்தான் காரணம், புண்ணிய பாபத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்கும் சரீரம்தான் காரணம். ஆக இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம் பண்ணின பாபங்கள், அது மாத்திரமில்லை அந்தரிக்ஷத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள், பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள், அந்தரிக்ஷே விரோதசி. விரோதசி விரோதசின்னு சொன்னால் எந்த பாபங்கள்லாம் இருக்கோ, விரோதசிங்க அசின்னா அஸ்தி யாதொரு பாபங்கள் இருக்கின்றனவோ அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்கிறார். சர்வேஷு அப்படி லோகேஷு தத்த ஜன்ம ஜன்மான் அனுபவத்தாம் அஸ்மாக்கம் எத் பாபம் அஸ்தி. எங்கே போனாலும் நம்மளை பாபம் துரத்துமா, புண்ணியமும் துரத்தும். ஞாபகம் வச்சுக்கோ, புண்ணியமும் கூடவே வரும் எந்த லோகத்துக்கு போனாலும். இப்போ நம்ம இந்த சரீரம் இந்த ஜென்மாவில் நம்ம நிறைய புண்ணியமோ பாப்பமோ பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு லோகத்துக்கு போகிறோம். அப்படி போகிற போது அந்த ஜீவன் பண்ணின கர்மாக்கள் அந்த ஜீவனோடு இருக்குமா இருக்காதா?
சந்தேகம் இருக்கோன்னா. அதனால தான் சொல்கிறார், இப்போ ஒருவேளை நான் சொர்க்கத்துக்கு போயிட்டா கூட, ஏன்னா 100% புண்ணியத்தினாலேயே நான் சொர்க்கத்துக்கு போயிருக்கேன். அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச த்ரிவிதம் கர்மண ஃபலம், பகவத்கீதையில் படிக்கிறோம். அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம், இந்த 3 கர்மாவும் கூடவே தான் இருக்குது. ஆகையினால இவன் என்ன பண்ணுறான், இந்த ஒரு அகமர்ஷணத்தினால சமஸ்த பாபங்களையும் நினைக்கிறான். எப்போவுமே என் கூடவே இருந்துன்னு இருக்கிற பாபங்கள், இந்த ஜீவனோட ஒட்டின்னு இருக்கு இந்த பாபம், அந்த பாபங்களெல்லாம் இமாகுஸ்ததாப்போ வருணஹா, இமாம் ததாபஹா வருணஹா புனாத்து, இமான் இமான், இந்த பாபங்களையெல்லாம் வருணஹா, வருணஹனா வருண பகவான், புனாத்து, எப்படிப்பட்ட வருண பகவான்னா அகமர்ஷணா வருணஹா புனாத்து, இந்த அகமர்ஷணனாக என்னோட பாபத்தை எல்லாம் போக்கக்கூடிய அகம் மருஷயத்தீதி அகமர்ஷணான்னு படித்தோம் போன தடவையே. அகம்னா பாபம், மருஷணம்னா இங்கே நாசம் பண்ணுறது. அகமர்ஷணா வருணஹா புனாத்து, பாப நிவர்த்தி. அதனால தான் இதுக்கு பேர் அகமர்ஷண சூக்தம்னு பேர் இருக்குது. ஸ்நானத்தில் இந்த மந்திரங்களெல்லாம் ஜபம் பண்ணினா இந்த பாப நிவர்த்திகள்லாம் ஏற்படுகிறது. வருணஹா புனாத்து புனாத்து ததாபஹா, தத்ரூபஹா வருணஹா, ததாபஹா வருணஹன்னா தத்ரூபஹா வருணஹா. ஆபஹா ஜலஸ்வரூபமாக இருக்கிற வருணன் இந்த பாபங்களை எல்லாம் அழித்து நம்மை புனிதப்படுத்துவானாக. அடுத்தது புனந்து வசவஹா, வசுக்களெல்லாம் எங்களை சுத்தப்படுத்தட்டும். தேவதைகளெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறான். எல்லாம் பாருங்கோ, அகமரன் உள்ளுக்குள்ளே இது பண்ணுறது. ஆனால் இந்த மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏற்கனவே பிராணாயாமம் முடிச்சு விட்டேன். பிராணாயாமம் முடிச்சு எழுந்திருக்கான், எழுந்து நின்று கை கூப்பின்னு சொல்கிற மந்திரம் இது. நான் அதை சொல்லலை. இதுக்கு முன்னால் சொன்னேன் இல்லையா, ரிதஞ்ச சத்தியஞ்சாபீத்தாத் தபசா அத்தியஜாயத, அந்த மந்திரத்தில் சொன்னோம் இல்லையா, அந்த போர்ஷனில் பிராணாயாமத்தோடு முங்கி இருக்கிறது. இது பிராணாயாமம் இல்லை, எழுந்து நின்று கை கூப்பின்னு சொல்கிறான். யத் பிருத்திவ்யாகம் ரஜஸ்வமாந்தரிக்ஷே விரோதசி இமாகுஸ்ததாபோ வருணः புனாத்வகமர்ஷணः புனந்து வசவः வசவः புனந்து புனாத்து வருணः வருணः புனாத்து அகமர்ஷணः புனாத்து. எல்லா தேவதை அகமர்ஷணः வனः வருணः புனாத்து. ஏஷ பூதஸ்ய மத்தியே புவனஸ்ய கோப்தா, பூதஸ்ய மத்தியே, பூதஸ்யன்னா கடந்த காலத்திலும் இவன்தான் நம்முடைய பாபங்களை நீக்கி நம்மை புண்ணியம் பண்ணுவதற்காக நம்மை பாதுகாக்கின்றவன். வருணன் இந்த ஜீவனை காப்பாற்றுறானான், தப்பு பண்ணாமல் நல்லது பண்ணுறதுக்கு இவனை காப்பாற்றுறான். ஏஷ பூதஸ்ய கோப்தா, மத்தியே கோப்தான்னா நடுவிலையும் அர்த்தம். புவனஸ்யனா வரப்போகிற காலத்துலேயும். பூதஸ்ய பவ்யஸ்ய பவனஸ்ய, பூதஸ்ய பவ்யஸ்ய, புவனஸ்யனா புவனந்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு. பூதஸ்ய புவனஸ்ய பவ்யஸ்ய புவனஸ்ய இதானீந்தன புவனஸ்ய, இதுக்கு முன்னால் இருந்த யூனிவர்ஸையும் இவன் தான் காப்பாற்றினான், இப்போ இவன் தான் காப்பாற்றின்னு இருக்கான், இனிமேலும் இவன் தான் காப்பாற்ற போகிறான். ஆகையினால எல்லோரும் வருணனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏஷ பூதஸ்ய மத்தியே புவனஸ்ய கோப்தா. என்ன பண்ணுறான்னா, ஏஷ புண்ணியகிருதான் லோகான் பிரயச்சதி. இந்த வருணன் புண்ணியம் பண்ணினா எந்த உலகத்தை எல்லாம் எந்த சரீரங்களெல்லாம் அடைஞ்சு நாம் சுகமாக இருப்போமோ அதை கொடுக்குறான். ஏஷ மிருத்யோஹோ ஹிரண்மயம், சரியாக வாழலேன்னு சொன்னால் இவன் நரகத்தையும் கொடுக்கிறான். இந்த வருண பகவான் நமக்கு புண்ணியம் செய்தால்
புண்ணியலோகத்தை கொடுக்கிறான், பாபம் செய்தால் நரகத்தை கொடுக்கிறான். யத் பிருத்திவ்யாம் ஹிரண்ய யத் தியாவா பிருத்திவ்யோர் ஹிரண்மயகும் சக்ஸ்ருதகும் சுவஹா. இந்த இடத்துல ஹிரண்மயம்னு 2 தடவை வந்திருக்கு. ஒரு ஹிரண்மயத்துக்கு நரகம்னு அர்த்தம், இன்னொரு ஹிரண்மயத்துக்கு சொர்க்கம்னு அர்த்தம். இது எப்படி ரெண்டையும் ஹிரண்மயம் சொல்லலாம்? ஹிரண்மயம்னா பொன்னுலகம், தமிழில் சொன்னால் பொன்னுலகம்னு அர்த்தம். அதாவது மெட்டீரியல் வேர்ல்டு பொன்னுலகம் மாதிரி இருக்கும், நரகமாக மாறிடும். இந்த மெட்டீரியல் அச்சீவ்மெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் என்னென்னா முதல்ல இது ஆபாச சுகம்னு சொல்கிறோம் இல்லையா, சுகம் மாதிரி தெரியும், அப்புறம் துக்கத்தில் முடியும். ஆனால் அது அப்படி இல்லை, அது சுகமான லோகம். ஆக சொர்க்கத்தை டோட்டலாக சுகமாக சொல்கிறார், இது சுக ஆபாசம். ஆக நரகலோகம் அங்கேயும் சொல்லுவான். முதல்ல போனோடனே கொஞ்சம் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணி தள்ளிவிடுவான் அப்படின்பா. அதெல்லாம் நீங்கள் வேறு புராணத்தை படித்து தெரிஞ்சுக்கோங்க. தியாவா பிருத்திவியோர் ஹிரண்மயகும் சக்ஸ்ருதகும் சுவஹா. எல்லா லோகங்களும் இவனையே சார்ந்திருக்கிறது. சனஹா சுவஹா சகும்ஷிஷாதி. சஹா சஹன்னா அந்த வருண பகவான், நஹா நஹன்னா நமக்கு, சகும்ஷிஷாதி சகும்ஷிஷாதின்னா நமக்கு கொடுக்குறவன். சுருக்கமாக சொன்னால் வருணனை ஈஸ்வரனை வருண ரூபத்தில் பார்க்குறோம், அவ்வளோதான். ஈஸ்வரனை வருண ரூபத்தில் பார்க்குறோம், சர்வேஸ்வரனை வருணன் மூலமாக இன்வோக் பண்ணுறோம். த்ரூ வருணன் பகவான் சொல்கிறார் இல்லையா கீதையில், யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். யார் யார் எந்தெந்த ரூபத்து மூலம் என்ன பூஜை பண்ணுகிறார்களோ அந்தந்த ரூபத்து மூலமாகவே அனுகிரகம் பண்ணுறேங்கிறார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இங்கே த்ரூ வருணன் ஈஸ்வரன் தான் கொடுக்குறார். ஆக இந்த ஜலத்தில் இருக்கிற போது பகவானை நம்ம வருண ரூபத்தில் பார்க்குறோம், அவ்வளோதான். இல்லை ஒன்லி காட், என்ன நாட் மெனி காட்ஸ். மெனி காடெல்லாம் கிடையாது, ஒன்லி காடுங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஆரம்பமே தானே, எல்லாமே ஈஸ்வரன் சொல்லிவிட்டு தானே தியானம் பண்ணுறதுக்கு போகிறோம். ஆக ஈஸ்வர லக்ஷணம், ஈஸ்வர தியானம், ஈஸ்வர தியானபூர்வக ஸ்நானம், அதுதான் வந்திருக்கோம் நாம். இதுக்கு இத்தனை கிளாஸ் ஆகிருக்கு. ஆக ஈஸ்வர லக்ஷணம், ஈஸ்வர தியானம், ஈஸ்வர தியானபூர்வக தர்மானுஷ்டானம். அந்த ஈஸ்வர தியானபூர்வக தர்மானுஷ்டானத்தில் இப்போ ஸ்நான பாகத்தில் இருக்கும், அவ்வளோதான் விஷயம். அடுத்த ஸ்லோகம், அடுத்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். இப்போ ஆச்சமன மந்திரம்ங்கிறார். இது பாருங்க, ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்திருக்கோம். நான் கடைசியில் சம்ம பண்ணுறேன். இந்த அகமர்ஷண சூக்தத்தை சம்மரி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த அகமர்ஷண சூக்தத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ தூர்வா சூக்தம், மிருத்திகா சூக்தம், அகமர்ஷண சூக்தம். அருகம்புல், மண், ஸ்நானம். ஸ்நானத்துலேயும் நிறைய ஒரு போர்ஷனாக வந்துட்டுருக்கு. இப்போ ஆச்சமனம், ஆச்சமனம் வேதாந்தமாகவே இருக்குது. ரொம்ப அற்புதமாக வித்யாரண்ய சுவாமிகள் இதுக்கு அர்த்தம் சொல்கிறார். இப்போ இந்த ஸ்நானத்திலேயே ஒருத்தனுக்கு தத்துவம், வேதாந்த தத்துவம் இருக்குமானால் மற்றபடி என்ன சொல்கிறது? சந்நியாசம் பண்ணி வேதாந்தம் படிக்கிறதுலாம் இருக்கட்டும். பாருங்க, ஆர்த்ரஞ்சலதி ஜோதிரஹமஸ்மி ஜோதிர்ஜ்வலதி பிரம்மாஹமஸ்மி யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமேவ அஹம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா. ஆர்திரம் ஜ்வலதி ஜ்யோதிரஹமஸ்மி ஜ்யோதிர்ஜ்வலதி பிரம்மாஹமஸ்மி யஹ அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமேவாஹம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா. இது சொல்லி ஆச்சமனம். கையில் ஜலத்தை வச்சுண்டு சொல்கிறது, கையில் ஜலத்தை வச்சுன்னு ஜலத்தை பார்த்துன்னு சொல்லணும். ஆர்திரம் ஜுவலதி. இந்த இடத்துல ஆர்திரம்னா வாட்டர். சாதாரணமாக
எது நம்மை ஈரப்படுத்துகிறதோ அதுக்கு இங்கே ஜலத்துக்கு சாதாரண ஆர்திரம்னா ஈரம்னு அர்த்தம். ஆர்திரா நட்சத்திரம் திருவாதிரை, நாளைக்கு ஏதோ சொல்கிறாளே, நாளைக்கு பிரதோஷம் ரொம்ப விசேஷம். திருவாதிரை நட்சத்திரம் திங்கட்கிழமை திரையோதசி, அதனால் இது ஸ்பெஷல். எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தான் வரப்போகிறது. அப்படிப்பட்ட பிரதோஷம் நாளைக்குங்கிற, நாளைக்கு தான். அப்போது இந்த கையில் ஜலத்தை வச்சுன்னு சொல்கிறான், இந்த கையில் ஜலத்தை பார்த்துன்னு சொல்கிறான், ஆர்திரம் ஜுவலதி. ஆர்திரம்னா ஜலம், ஜலம் ஜுவலிக்கிறதான். என்ன ஜுவலிக்கிறதுன்னா அது சொல்கிறார், அதிஷ்டான சைத்தன்ய ரூபேண ஜுவலதி. அந்த ஜலத்தை பார்க்குற போது இந்த ஜலத்துக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ்ஸு பிரகாசிக்கிறதான். பிகாஸ் ஆஃப் பியூர் கான்ஷியஸ்னஸ் திஸ் வாட்டர் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் வாட்டர். எப்படி எங்கேயா இப்படி யோசிக்க முடியுமா? சுத்த சைத்தன்யம் சொல்கிறார் பாருங்க. எது ஏதத்து உதகம் ருதக ரூபம் ஆர்திரம் தத்து ஏதத்து ஸ்வ அதிஷ்டான சைத்தன்யேன ஜுவலதி பிரகாசத்து. சைத்தன்யத்தினால ஜுவலிக்கிறதாம், சைத்தன்யத்தினால இது ஜுவலிக்கிறது அப்படிங்கிறது. கையில் இருக்கிற ஜலம் சைத்தன்யேன ஜுவலதி. இப்போ ஆர்திரம் ஜுவலதி நம்பர் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஆர்திரம் ஜுவலதி, வாட்டர் ஷைன்ஸ், அப்படிதான் சொல்லணும். வாட்டர் ஷைன்ஸ் பிகாஸ் ஆஃப் பியூர் கான்ஷியஸ்னஸ். ஆக தண்ணீர் ஒளிர்கிறது, நீர் ஒளிர்கிறது. தூய தமிழ், நீர் ஒளிர்கிறது. எதனால்னா தூய உணர்வால். தூய உணர்வால் நீர் ஒளிர்கிறது, கூவம் நீர் ஒளிர்கிறது. உண்மைதான், என்ன பண்ணுறது? ஆர்திரம் ஜுவலதி அப்படி சொல்கிறார். அந்த ஜொலிக்கிறது இல்லையா, ஜோதிஹி அகமஸ்மி. ஆர்திரம் ஜுவலதி ஜோதிரஹமஸ்மி. அந்த ஜோதி எதுன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம். தச்ச அதிஷ்டான சைத்தன்ய ரூபம் ஜோதிஹி அகமஸ்மி. அந்த சைத்தன்யம் நான் தான். இந்த ஜலம் எதனால் ஜொலிக்கிறதோ பிரகாஷ் விளங்குறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஜொலிக்கிறதுனா அங்கே அப்படி ஷைன்ஸ்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா என்ன சொல்கிறது, இல்லியூமின்ஸ். இல்லியூமின்ஸ்னால் இல்லியூமின் கூட சொல்லக்கூடாது, அது ஷைன் பண்ணுறது. அப்படின்னா எதுனால என்ன, சைத்தன்யத்தினால என்ன, விளங்குறதுன்னு அர்த்தம், புலப்படுறதுன்னு அர்த்தம். இந்த தண்ணீர் புலப்படுகிறது, உணர்வால் உணர்வால் நீர் புலப்படுகிறது. அதான் நீங்கள் இதை பார்க்கணுன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு தான் போகணும். நானா சித்ரகட்டோதரஸ்திதமஹா தீபப்பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்ய து சக்ஷுராதிகரணத்வாரா பஹிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாத்யேதத் சஹஸ்தம் ஜகத். இப்போ நான் ஷைன் பண்ணுறேன்னா, நான் இருக்கிறது எனக்கு புலப்படுறதுன்னா, நான் இருக்கிறது எனக்கு புலப்படுறதுன்னா செல்ஃப் எவிடென்ட் எல்லாம் நான் இருக்கேனுங்கிறது எனக்கு புலப்படுறதுன்னா, அஹமஸ்மிங்கிறது எனக்கு புலப்படுறதுப்பான்னா. நான் இருக்கிறது எதனால் புலப்படுறதோ அதனால தான் ஜலமும் புலப்படுறது. ஞானம் யஸ்யது சக்ஷுராதிகரணத்வாரா பஹிஹி ஸ்பந்ததே ஜானாமி இதி பாந்தம் தமேவ சர்வம் அனுபாதி. ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாத்யேதத் சமஸ்தம் ஜகத். என்ன எது இல்லுமின் பண்ணுறதோ அதுதான் வேர்ல்டையும் இல்லுமின் பண்ணுறது. என்ன எது பிரகாசப்படுத்துறதோ அதுதான் பிரபஞ்சத்தையும் பிரகாசப்படுத்துறது. ஆக பிரபஞ்ச பிரகாசகம் ஆத்ம பிரகாசகம் ரெண்டும் என்னதுன்னா திரஷ்டு பிரகாசகம் திருஷ்ய பிரகாசகம் ஏகமேவ. திரஷ்டுத்வம் அண்ட் திருஷ்யத்துவம் அத்தியஸ்தம்.
காண்பவனும் காணப்படு பொருளும் கற்பிக்கப்பட்டது. ஆகையினால என்னென்னா, காண்பவன் என்ன பண்ணுறான்னா, நானும் எனக்கும் அறியறதுக்கும் சைத்தன்யம் தானே காரணம். ஆனால் அவன் அதை சொல்லலை. இப்போ இங்கே என்ன சொல்கிறான், ஜலத்தை பார்த்துண்டு ஆர்திரம் ஜுவலதி, அந்த ஜோதிஹி அகமஸ்மின்னு, அந்த சைத்தன்யந்தான் நான். ஆர்திரம் ஜுவலதி, ஜுவலனம் பை ஜுவலனம் எதுனாலன்னா சைத்தன்யத்தினால. இந்த சைத்தன்யத்தை தான் இங்கே ஜோதிங்கிற. அந்த சைத்தன்யம் யாருன்னா அகமஸ்மி. ஆர்திரம் ஜுவலதி ஜோதிரஹமஸ்மி. சரி, அடுத்தது என்னன்னா ஜோதிர் ஜுவலதி பிரம்மாஹமஸ்மி. அந்த ஜோதி தான் பிரம்மன். அந்த ஜோதி அதுதான் ஜெகத்காரணம் பிரம்ம சைத்தன்ய பிரகாசம். அதுதான் சொல்கிறார். எது ஜோதிஹி ஜுவலதி இத்யுக்தம் தத் ஜோதிஹி பிரம்மைவ அத்தஹ ஜோதிஹி அஹமஸ்மி. ஆர்திரம் ஜுவலதி ஜோதிரஹமஸ்மி ஜோதிர்ஜுவலதி பிரம்மாஹமஸ்மி. ஜோதிர்ஜுவலதி பிரம்மாஹமஸ்மி. ஆக இந்த ஞாபகம் வச்சுக்கணும். ஜுவலனம் ஈஸ் ஈக்குவல் டு ஜோதிஹி, ஜோதிஹி ஈஸ் ஈக்குவல் டு பிரம்ம, அகமஸ்மி. எப்படிலாம் அத்வைதம் கொண்டு வர பாருங்க. ரொம்ப கவனித்து பார்த்தா தான் தெரியும். ஜலம் வேறு நான் வேறு இல்லைன்னு அர்த்தம். கையில் இருக்கிற ஆச்சமன ஜலம் வேற நான் வேற இல்லை. நான் தான் என்னது குடிக்கிறவனாகவும் இருக்கிறேன், குடிக்கப்படுற பொருளாகவும் இருக்கேன். அகம் அன்னம் அகம் அன்னாதஹா. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பார்க்குன்னா என்ன? சாப்பிட்றவனுக்குன்னு அர்த்தம். துப்பாயன்னா என்ன அர்த்தம்? துப்பாய துப்பாக்கி, சாப்பிட்ற பொருளை உண்டு பண்ணி கொடுத்து. துப்பார்க்கு சாப்பிட்றவனுக்கு, மேலும் சாப்பிட்றவனுக்கு. துப்பாய சாப்பிட்றதுக்கு, தூவும் ஜலமாகவும் இருக்கான். அதாவது ஜலம் சாப்பிட்றவனுக்கு சாப்பாட்டு பொருளையும் உண்டு பண்ணி கொடுக்குறதான், தானும் ஒரு சாப்பாட்டு பொருளாக இருக்கான். அதுதான் இந்த குறளுக்கு அர்த்தம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. மழை நீர் எப்படி இருக்கிறது என்றால், மழை நீரானது உணவுப் பொருள்களை உண்டு பண்ணி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உணவுப் பொருள்களை செரிப்பதற்கு தானும் ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறது. அது மழையிலிருந்து கிடைக்கிறது, நீரிலிருந்து கிடைக்கிறது. அது மாதிரி இங்கே பாருங்க, இவன் பண்ணுறது என்னமோ ஆச்சமனம். என்ன ஸ்மால் ரிச்சுவல் நம்ம நினச்சின்னு இருக்கோம். காலம்பரை இவன் குளிக்க போகிற போது இது பண்ணிட்டு இருக்கான். ஆர்திரஞ்சலதி ஜோதிரஹமஸ்மி ஜோதிர்ஜுவலதி பிரம்மாஹமஸ்மி யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. அடுத்ததுக்கு அதுக்கு வரணும். யஹா அஹமஸ்மி. யஹா இங்கே வார்த்தை சொல்கிறார். அஹமஸ்மி வாக்கியேன பிரம்மாஹமஸ்மி இத்யுக்தம் பவதி. இப்போ என்னன்னா, நான் இப்போ ஜீவத்தன்மையை விட்டுட்டு பிரம்மன் ஆயிட்டேனா, நான் பிரம்மனாகவே இருந்தேனா இல்லையா அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணுறார். எப்படிலாம் போகிறது வரும். குளிச்சா போகிறோம் நமக்கு தோணும். குளித்து முடிக்கப்படாதோ? குளிக்க ஆரம்பித்தான்ப்பா, 5 மாதத்துக்கு முன்னால் குளிக்க ஆரம்பித்தவன் இன்னும் குளித்து முடிக்கலேன். ஒரு கிளாஸ்லேயும் வந்தால் குளிக்கிற மந்திரமே போயின்னு இருக்கேன்னு. அநேகமாக இந்த தடவை முடிச்சுடணும் பார்க்குறேன், முடியுமா தெரியல. ஆக அவர் சொல்கிறார், யஹா அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. யாதொரு ஜீவனாக நான் இருந்தேனோ அந்த ஜீவன் பிரம்மனாகவே தான் இருந்தேன். நான் என்னை இண்டிவிஜுவலாக நினச்சின்னு இருந்தேன். இண்டிவிஜுவலாக நினச்சின்னு இருந்த போதும் நான் உண்மையிலேயே நான் இண்டிவிஜுவல் இல்லை. ஆர்திரம் ஜுவலதி, இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும், உங்களுக்கு இல்லை எனக்கு. ஆர்திரம் ஜுவலதி ஜோதிர் அகமஸ்மி ஜோதிர் ஜுவலதி பிரம்மாஹமஸ்மி. யஹா அகமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. யஹா ஜீவஹா அகம் அஸ்மி. ஆசம்னு அர்த்தம்.
எந்த ஒரு ஜீவனாக என்னை நான் நினைத்து கொண்டிருந்தேனோ அந்த ஜீவன் பிரம்மன்தான். அந்த ஜீவன் உண்மையிலேயே ஜீவன் கிடையாது. தேகே ஜீவத்துவம் ஆபன்னம். ஆகையினால இந்த ஜீவ புத்தியை நான் விட்டுட்டேன். நான் உண்மையிலே பிரம்மனாத்தான் இருந்தேன். எங்கேயும் சர்வகதமான பிரம்மமயமாக நான் இருந்துட்டு என்னமோ இந்த உபாதியோடு நான் தப்பாக புரிஞ்சுன்னுட்டேன். எல்லாரையும் தனித்தனியாக நினச்சுன்னுட்டேன். நான் பார்க்குற யாருமே தனித்தனியாக இருக்கிறவனும் உண்மையிலே தனித்தனியாக இல்லை, நானும் தனியாக இல்லை. எப்படி இருக்கு? யாரும் தனித்தனியாக இருக்கேன்னு ஒருத்தன் நினச்சின்னு இருக்கிறது அவன் அஜ்ஞானம். நானும் தனியாக இருக்கேன்னு நினச்சின்னு இருக்கிறது என்னோட அஜ்ஞானம். எல்லாரையும் தனித்தனியாக நான் நினைக்கிறதே அஜ்ஞானம். ஆக யஹா அகமஸ்மி பிரம்மாஹமஸ்மி, யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. அதுதான் அவர் சொல்கிறார். இது பிரம்மன் ஆகலை, நான் பிரம்மனாத்தான் இருந்தேன், ஜீவனாக நினச்சுன்னுட்டேன். இந்த ஜீவ புத்தியை விட்டுட்டேன். என்னை இண்டிவிஜுவல்னு நான் நினச்சின்னு இருந்தது தப்பு. நான் பிரம்மனோட பார்ட்டும் இல்லை. ஞாபகம் வச்சுங்க. சில பேர் இன்னொன்று ஆரம்பிச்சுடுவா, ஐ எம் நாட் இண்டிவிஜுவல், ஐ எம் பார்ட் ஆஃப் பிரம்மன்னா. நீ பார்ட்டும் கிடையாது. பிரம்மனுக்கு எதுப்பா பார்ட்? பார்ட்டும் இல்லை. I am not part of consciousness. I am consciousness. அதனால் நான் பார்ட்டும் கிடையாது. நான் டிஃபரண்ட் ஃப்ரம் பிரம்மனும் கிடையாது. நான் பார்ட் ஆஃப் பிரம்மனும் கிடையாது. ஐ ஆம் பிரம்மன். ஆர்திரஞ்சலதி ஜோதிரஹமஸ்மி. இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும். ஜோதிர்ஜலதி பிரம்மாஹமஸ்மி, யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. அந்த யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி ரொம்ப முக்கியம். யஹ மகா வாக்கியம் இது. யஹா அகம் ஜீவரூபேண அஸ்மி, ஜீவரூபனா இப்போ நினச்சின்னு இருக்கேன். வியாவகாரிக திருஷ்டியா ஜீவரூபா அஸ்மி, பாரமார்த்திக திருஷ்டியா பிரம்மாஸ்மி. சைமல்டேனியஸாக இருக்குது. அதாவது என்ன, அத்வைத்தமும் துவைத்தமும் சர்வ சமானமாக இருக்குது, சமகாலத்தில் இருக்குது. ஆனால் இதுக்கு நான் ரியாலிட்டி கொடுக்க போகிறதில்ல, இதை இக்னோர் பண்ண போகிறேன். இந்த இக்னரன்ஸ்னால் வந்த இண்டிவிஜுவாலிட்டியை இக்னோர் பண்ண போகிறேன். எல்லாம் இதுதான். இக்னரன்ஸ்னால் வந்த இண்டிவிஜுவாலிட்டியை நான் இக்னோர் பண்ணுறேன். எதனால் இக்னோர் பண்ணுறேன்னா, ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் வேறு, இது வேறு. அப்படி சொல்லி யோகமஸ்மி பிரம்மாஹமஸ்மி, அதை எம்பசைஸ் பண்ணுறார். அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி, அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. நான் உண்மையிலேயே பிரம்மமாக நான் இருக்கிறேன், பிரம்மமாக நான் இருக்கிறேன். அகமஸ்மி, நான் இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன். நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்கிற போது இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இண்டிவிஜுவலை நினச்சி சொல்லலை. சொல்கிறது என்னவோ இண்டிவிஜுவல், ஆனால் சொல்லப்படுறது இண்டிவிஜுவல் இல்லை. சொல்கிறது திங்க் பண்ணுறது என்னமோ இண்டிவிஜுவல், ஆனால் சொல்லப்படுற விஷயம் புரியுறது இல்லையா? அதுக்கு தானே இந்த வழக்கமாக சொல்லுவோமே, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு வாய் சொல்கிறது. சந்தோஷமாக இருக்கிறது மனசா வாயா? வாய் சொல்கிறதுனாலும் சந்தோஷம் மனசுக்கு தான். அது மாதிரி நான் தனியாக இருந்துட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாலும் நான் சொல்கிறது என்னமோ வாய் சொல்கிறது, இண்டிவிஜுவல் சொல்கிறது, ஆனால் சொல்லப்படுற விஷயம் இண்டிவிஜுவல் கிடையாது. இதுதான் மகிமை. யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி, அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. தேர்ஃபோர் என்ன பண்ணுறேன்னா, அகமேவ அகம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா. நானே என்ன சாப்பிட்றேன். அகமேவ, அகமேவன்னு அர்த்தம் நானே, அகம் அகமேவ மாம், மாம்னா என்னை, அகம் ஜுஹோமி, அகம் மாம் ஜுஹோமி, நான் என்ன சாப்பிட்றேன், நான் என்ன சாப்பிட்றேன். ஸ்வாஹா சொல்லி சாப்பிட்றேன். அகம் மாம் ஜுஹோமி. அப்போ என்னன்னா, அகமேவ நானே, நானே மாம்
என்னை ஜுஹோமி, அகமேவ மாம் ஜுஹோமி, நானே என்ன சாப்பிட்றேன். இதில் ரெண்டு சொல்லுவா, நானே என்னை, நான் என்னும் நெருப்பில் என்னை நானே ஹோமம் பண்ணுகிறேன். யோசிங்க, நானே என்னை, நான் என்னும் நெருப்பில் என்னை நானே ஹோமம் பண்ணுகிறேன். இந்த அன்வயம்தான் ரொம்ப முக்கியம். அகமேவ அகமேவ அகம் மாம் ஜுஹோமி. சிம்பிளாக அகமேவ அகம் மாம் ஜுஹோமின்னு சொன்னால் பரவாயில்ல. அகம் நான், மாம் என்னை, ஜுஹோமி சிம்பிளாக இருக்குது. இந்த அகமேவ ஒன்று தான் இடிக்கிறது. அகமேவ ஜுஹோமி, நானே தான் சாப்பிட்றேன். யாரை சாப்பிட்றேன்? என்னையே தான் சாப்பிட்றேன். யார் சாப்பிட்றானா? நான் தான் சாப்பிட்றேன். நான் தான் சாப்பிட்றேன், என்னையே தான் சாப்பிட்றேன், நானே தான் சாப்பிட்றேன். அப்படின்னா எப்படி இருக்கும்? அகமேவ மாம் அகம் ஜுஹோமி, அகம் மாம் அகமேவ ஜுஹோமி. இப்போ ரெண்டு தடவை அன்வயம் பண்ணணும். அகம் மாம் ஜுஹோமி அச்சா, அகமேவ மாம் ஜுஹோமி, அவ்வளோதான். சிம்பிளாக போட்டுங்க. அகமேவ மாம் ஜுஹோமி, கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறது. ஸ்வாஹா சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டோம். என்ன சொல்கிறான்னா, சாப்பிட்ட உடனே அகாரிய காரியவக்கி, அந்த மந்திரத்தை படிச்சுருவோம். அகாரிய காரியவகீர்ணி ஸ்தேனோ ப்ரூணஹ குருதல்பகஹ வருணோபாம் அகமர்ஷணஹ தஸ்மாத் பாபாத் பிரமுச்யதே. பாபங்களெல்லாம் லிஸ்ட் பண்ணுறார் பழையபடியும். அகாரிய அகாரிய காரிய, அகாரிய காரியம்னா எதெல்லாம் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காளோ நிஷித்தமாக, அதெல்லாம் பண்ணின பாபமெல்லாம் போகட்டும். அகாரிய காரிய பாப நிவத்திர் பவது, பிரமுச்சியத்தேன்னு அர்த்தம். அகாரிய காரிய பாபாத் பிரமுச்சியத்தே. இந்த மந்திரத்தை படிக்கணும் கடைசியில். அவகீர்ணி, அவகீர்ணின்னு சொன்னால், அவகீர்ணின்னா இந்த பிரம்மச்சரிய விரதத்திலிருந்து நழுவினவன், பிரம்மச்சரிய விரதத்திலிருந்து நழுவினவன், அது அவகீர்ணின்னு சொல்லுவாள். அதுக்கு நிறைய பிராயஷ்சித்த மந்திரங்கள்லாம் இருக்குது. ஆக அந்த பாபமெல்லாம் போகட்டும். அப்படி அதாவது சாஸ்திரத்தில் நிஷித்தப்படுத்தப்பட்ட பிற பால்களோடு தொடர்பு வைக்கிறது. அது அவரே சொல்கிறார். பிரதிஷித்த ஸ்திரீ கமனவான் அவகீர்ணி, பிரதிஷித்தம் பண்ண பெண்களோட பழகிறது அப்படின்னு அர்த்தம். அகாரிய காரியம் அவகீர்ணி. ஸ்தேனஹா, ஸ்தேனஹான்னா பிராமணன்கிட்ட தங்கத்தை திருடினோம். அந்த காலத்தில் யாகத்துல எல்லாம் ஒரே தங்கம்தான் புழங்கும் ரொம்ப. இப்போவும் யாகத்தில் தங்கம்தான். இன்றைக்கும் கரன்சிலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கும் எல்லா யாகங்கள்லேயும் ஸ்வர்ணம்தான். உள்ளுக்குள்ளே கரன்சி காயின்ஸ்லாம் வராது. இன்றைக்கும் யாகங்களில் இந்த கோல்டு ஸ்வர்ணத்தை தான் உபயோகப்படுத்துகிறார். கல்யாணத்தில் கூட தானம் பண்ணுறவோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். இப்போவும் தெரியல. அந்த வாழைப்பழத்தில் காய் சொருவா இல்லையா, பண்ணுறாளா தெரியல. இப்போ இப்படி இருக்கும் அந்த கல்யாணமெல்லாம். கன்யாம் கனக சம்பன்னாம்பா. அந்த எதுக்கு வாழைப்பழத்தில் சொருகிறானா, அது எங்கேயா விழுந்துடக்கூடாதுன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் வாழைப்பழத்தில் சொருகிறான்னு கேட்டேன். தெரியுதா, இது சூத்திரத்தில் இருக்க ஆபஸ்தம்பத்திலேயோ போதாயனத்தில் அதெல்லாம் கிடையாது. காணாமல் போயிடக்கூடாதுன்ட்டு தான் கொடுக்குறான். இவன் ஏதோ இந்த மூடில் வாங்கி கொடுக்குறான், அவன் வாங்கிக்கிறான். ஏதோ மூடில் விட்டுவிட்டான்னா, காயின் எங்கேயா விட்டுவிட்டான்னா என்ன பண்ணுறது? கையில் அந்த பொண்ணு கையில் தங்கம் இருக்கணும். அந்த பொண்ணு கையில் கன்யாம் கனக சம்பன்னாம். அதனால் அந்த பொண்ணோட கையில் தங்கம் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கையில் தங்கத்தை கொடுத்து அந்த தங்கத்தோடு சேர்த்து தான் அந்த பொண்ணை கொடுக்குற வழக்கம் இருக்கட்டும்.
ஆஹா அவகீர்ணி. ஸ்தேனஹான்னு சொன்னால் திருடன் அர்த்தம், திருட்டு பாபம். ப்ரூணஹா, ப்ரூணஹாங்கிற பதத்துக்கு 2 அர்த்தம் சொல்கிறார் இவர். ப்ரூணஹா அதாவது கர்ப்பத்தை கலைக்கிறது, அதாவது அபார்ஷன் பண்ணுறது, அது ஒரு பெரிய பாபம் ப்ரூணஹா. அப்புறம் அடுத்தது இல்லைன்னா வேத சாஸ்திரங்கள் எல்லாம் வேதாங்கங்களெல்லாம் படித்த பிராமணனை கொலை பண்ணுறது, அதெல்லாம் ப்ரூணஹா. அதை பார்ப்போம். குரு தல்பகா, குருவோட பெட்டில் படுத்திருந்தது, அந்த பாபங்கள். வருணஹா, இந்த பாபமெல்லாம் காரிய பாபம், அவகீர்ண பாபம், ஸ்தேனஹா திருடுறது, இந்த கர்ப்பத்தை கலைச்சது, இந்த பாபங்களெல்லாம் இந்த ஜென்மாலேயோ வேறு ஏதாவது ஜென்மாக்களில் செஞ்சிருந்தா அந்த பாபங்களெல்லாம் வருணஹா. அபாம் வருணஹா, இந்த ஜலத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய வருணன். அகமர்ஷணா வருணஹா, பாபங்களெல்லாம் போக்கக்கூடியவர். தஸ்மாத் பாபாத் பிரமுச்சியதே, அந்த பாபங்கள்லேருந்து நீக்கட்டும். இந்த மந்திரத்தை முடிச்சு விட்றேன் ஒரு நிமிஷம். ரஜோ பூமிஹி த்வமாகும் ரோதயஸ்வ பிரவதந்தி தீராஹ. அகம் ரஜோ பூமிஹி, நான் பாவத்தின் இருப்பிடம். சொல்லிக்கிறான், நான் பாபம் நிறைய பண்ணியிருக்கேன். அகம் ரஜோ பூமிஹி தொம் மாம் ந ரோதயஸ்வ, இந்த நான் சப்ளை பண்ணிக்கணும், நீ என்னை அழச் செய்து விடாதே. மாம் ந ரோதயஸ்வ தீராக பிரவதந்தி, நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். தீராக பிரவதந்திங்கிறது தனியாக நிற்கிறது. தீரர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா, தீரர்கள்னால் சாஸ்திரம் படித்த பெரியோர்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீ வருணனை பிரார்த்தனை பண்ணு, அவன் உன் பாபத்தை எல்லாம் போக்கிடுவான். ஸ்நானம் பண்ணுற போது நீ வருணனை பிரார்த்தனை பண்ணினா அவன் உன்னுடைய பாபங்களை போக்கிடுவான்னு தீராக பிரவதந்தி, தீரர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த மந்திரம். ஆக்ரான் சமுத்ரஹ பிரதமே விதர்மன் ஜனயன் பிரஜா புவனஸ்ய ராஜா விருஷா பவித்ரே அதிசானோ அவ்யே ப்ருஹத் சோமோ வாவ்ருதே சுவான இந்துஹு. ஆக்ரான் சமுத்திரஹான்னு சொன்னால் இந்த இடத்துல பரமாத்மான்னு அர்த்தம். சமுத்திரஹா, சமுத்திரஹானா பரமாத்மா ரொம்ப கம்பீரமாக இருக்கிறதுனால சமுத்திரத்தோடு சேர்த்து சொல்கிறார். சமுத்திரஹா சம்யக்கு உத்ரியத்தே இது சமுத்திரஹான்னு பரமாத்மாவுக்கு லட்சணம். இந்த இடத்துல சமுத்திர சப்தம் பரமாத்மாவை குறிக்கிறது. ஆக்ராந்தான், ஆக்ராந்த் சமுத்திரஹா, அங்கே ஒரு இத்து இருக்குது, ஆக்ராந்த் சமுத்திரஹா அப்படி படிக்கணும். அது ஆக்ரான் வியாப்தவான்னு அர்த்தம். பரமாத்மா இதை வியாபிச்சிருக்கான். அது மாத்திரம் இல்லை, ஆதி படைப்பினுடைய தொடக்கத்திலே இது இருக்கான். விதர்மஞ்சனயன், விதர்மஞ்சனயன்னு சொன்னால் இந்த முன்பு இந்த ஜீவர்களெல்லாம் பண்ணின கர்மத்துக்கு தகுந்த மாதிரி இந்த படைப்பை படைத்து விரித்து வைத்திருக்கிறான். புவனஸ்ய ராஜா பிரஜை விதர்மஞ்சனயன் பிரஜா, அதாவது மக்களுக்கு வேண்டிய உடம்பை எல்லாம் படைத்திருக்கிறான். விதர்மஞ்சனயன் பிரஜான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பிரஜான்னா ஷரீரம்னு அர்த்தம், ஜீவர்களுக்கு வேண்டிய உடம்புன்னு அர்த்தம். இந்த உயிர்களை படைத்தான்னு நிறைய பேர் சொல்கிறது தப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன் உயிர்களை படைத்தான்னு சொல்லக்கூடாது. உயிர்களுக்கு வேண்டிய உடல்களைத்தான் படைத்தானே தவிர உயிர்களை படைக்க முடியாது. ஆகவே இது நிறைய பேர் அப்படி நினச்சின்னு இருக்கார். இறைவன் உயிர்களை படைத்தார், உலகத்தை படைத்தார். இப்போ சமீபத்தில் எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார்,
இதுக்கு நீங்கள் ஃபார்வேர்டு எழுதணும். அவரோட தியரியே இறைவன் உயிர்களை படைத்தாருங்கிறத நிரூபிக்கிறது தான். அதுக்கு பிரமாணம்லாம் கிடையாது, தப்பு, அது தோஷம். அது சாஸ்திரப்படி ஜீவகா அநாதி. ஆகையினால உயிர்களை இறைவன் படைத்தார்னு சொல்கிறது தவறு. உயிர்களுக்கு வேண்டிய உடல்களைத்தான் இறைவன் படைக்கிறாரே தவிர உயிர்கள் படைக்கப்படுவதல்ல. இறைவனும் படைக்கப்பட்டவர் அல்ல, உயிர்களும் படைக்கப்பட்டது கிடையாது சாஸ்திரப்படி. ஆகையினால பிரஜா ஜனயன், இதுதான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தான் குழப்பம் வரும். உயிர்கள் எப்பொழுதும் இருக்கிறது, இறைவனும் எப்பவும் இருக்கார். ஜனயன்னா பிரஜைகளுக்கு வேண்டிய உடம்புகளை எல்லாம் படைத்து புவனஸ்ய ராஜா விருஷா பவித்ரே, விருஷா பவித்ரே. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, அதை நான் அடுத்த முறை சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் இது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நேரம் போராது. அதனால் இந்த அளவில் இந்த மந்திரத்தை இது அனுவாகத்தை முடிச்சுவிட்டேன். இந்த அனுவாகம் ரொம்ப பிரம்மாண்டமான அனுவாகம். அம்பஸ்ய பாறை இது ஆரம்பித்தோமோ மகாநாராயண வருஷத்தில், இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்த பேராகிராஃப் அவ்வளோ பெருசு. ஆகையினால இந்த போர்ஷன் முடிகிறது. இனிமேல் அடுத்தது துர்கா சூக்தம் ஆரம்பம். அல்ல ஜாதவேதசேங்கிற துர்கா சூக்தம் ஆரம்பிக்கும். துர்கா சூக்தம் சொல்லின்னு இருக்கோம், அது அக்னி சூக்தம். அக்னி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஆக அந்த சூக்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். இதை முடிச்சுட்டு நான் அப்புறம் அதுக்கு சொல்கிறேன், அர்த்தம் சொல்கிறேன். இந்த அளவில் இன்றைக்கு வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன். ஓம் சகனாபவது புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.